ஹாய் ஹலோ கேமர்ஸ், நீங்கள் வந்து இருக்கிறது தமிழ் கேமர் ஜோன். சொல்லி வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைன் கிராஃப்டோடைய பார்ட் 1 வீடியோ தாங்க வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, இது மாதிரி வீடியோ நிறைய வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வுட்டு மைன் பண்ணிக்கலாம் கைஸ். வுட்டு எதுக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம நிறைய செய்வோம். கிராஃப்டிங் டேபிள், அதுக்கப்புறம் ஸ்டிக்ஸு, அப்புறம் வந்துட்டு ஸ்வாடு, ஆக்ஸ், இது மாதிரி. ஓகே, சவுண்ட் வச்சுக்கலாம். ஓகே, எல்லாம் மைன் பண்ணி எடுத்துக்கலாங்க. முதல்ல எல்லா வுட்டு நிறைய தேவைப்படும். அதுக்கப்புறம் ஸ்டோனுக்கு போயிடலாம். ஓகே, மைன் கிராஃப்டை பற்றி தெரிஞ்சவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ், மைன் கிராஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு வுட்டெல்லாம் மைன் பண்ணிக்கலாம். முதல்ல எல்லா வுட்டையும் இருக்கிற வுட்டெல்லாம் மைன் பண்ணிட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு முதல்ல ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாங்க. பிக்காக்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் எடுத்துக்கலாம் கொஞ்சம். ஏன்னா ஸ்டோனில் செஞ்சுக்கிட்டால் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, வுட்டெல்லாம் வந்துட்டு பிளாங்க்ஸாக முதல்ல மாற்றணுங்க. பிளாங்க்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள், கொஞ்சம் ஸ்டிக்ஸு தேவைப்படும். ஓகே, பிளாங்க்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிட்டு ஒரு பிக்காக்ஸ் ஒன்று. ஓகே, பிக்காக்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல மெயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெயின் பண்ணால் தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்படி மெயின் பண்ணிக்கிறேன். ஓகே, மெயின் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் கோல்டு கைஸ், அதனால் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஓகே, கோல் கிடச்சிருக்கு. நல்லா கோல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, கோலெல்லாம் முதல்ல மெயின் பண்ணிக்கலாம். கோலை வச்சு டார்ச் செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அனிமல்ஸை கில் பண்ணால் வந்துட்டு மீட் கிடைக்கும். அதை வந்துட்டு குக் பண்ண முடியும் இதில். ஓகே, ஸ்டோனும் மெயின் பண்ணிக்கலாம். முதல்ல கோலெல்லாம் நல்லா மெயின் பண்ணிக்கலாம். எடுத்து ஸ்டோன்ஸும் நிறைய தேவைப்படுது கைஸ். ஸ்டோன்ஸு தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஸ்டோனு, வுட்டு, இந்த மாதிரி. நம்ம வந்துட்டு முதல்ல வுட்டை வச்சு ஒன்று வீடு கட்டணும். முதல்ல வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். வில்லேஜ்னால் வந்துட்டு இங்கே வந்துட்டு வில்லேஜர்ஸ்னு இருப்பாங்க நிறைய பேர். ஓகே, நம்ம ஸ்டோனில் பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம் முதல்ல. ஓகே, இது எடுத்துக்கலாம். ஸ்வாடு, ஆக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, உள்ளார போயிட்டு அந்த கோலை மெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓகே, வில்லேஜ் வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான எல்லாமே இருக்குங்க. அங்கே தான் நிறைய இதே இருக்குது. நம்மளுக்கு தேவையானது வில்லேஜுக்கு போய் தான் எல்லாமே பண்ண முடியும். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருங்க வில்லேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஓகே, இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பெட்டு வேணும். பெட்டு செஞ்சால் தான் தூங்குறதுக்கு முடியும். இதில் நைட் ஆனால் வந்துட்டு மான்ஸ்டர்ஸ் வருங்க. இதில் ஜாம்பி, ஸ்கெலிட்டன், ஸ்பைடர் அந்த மாதிரி வரும். அதனால் வந்துட்டு அதை நம்ம சந்திக்காமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம பெட்டு செய்யணும். இருட்டாயிருச்சுன்னா அது கன்ஃபார்ம் வரும். இருட்டான பிளேஸ் இருந்தாலும் சரி. ஓகே, ஆல்ரெடி இங்கே உல்ஃப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இதை கில் பண்ணி வச்சுருக்குது. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இது கில் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வில்லேஜ் இருந்தால் நல்லதாக இருக்கும். ஓகே, நான் வந்துட்டு காப்பி வேர்ல்டு ஒன்று ரெடி பண்ணி அதில் போய் தான் சர்ச் பண்ணி பார்க்கணும் வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, முதல்ல இன்னும் ஒரு ஆடு வேணும். ஓகே, இதாக இந்த மாதிரி உல்ஃபு தான்
இதுதாங்க உல்ஃபு. இதில் கொஞ்சம் கலராக இருக்குது, ஒயிட் கலர்லேயும் இருக்கும். ஓகே, அதுக்கான இதுதான் நிறைய இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது உல்ஃபு. ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு வந்தாச்சு. முதல்ல வந்துட்டு இங்கேருந்து ஓகே சாப்ளிங் எடுத்துக்கலாம். wood சாப்ளிங் எடுத்தாச்சு. ஓகே, அப்படியே போகிற சாக்கில் வில்லேஜுன்னு தேடல, இங்கேயும் இருந்தால் பரவாயில்ல, பக்கத்துலேயே இருந்தா. ஓகே, சரி கைஸ், இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு மறக்காமல் நம்ம சேனலில் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போடலாம் நம்ம சேனலில் இருந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வந்துட்டு அந்தாண்ட ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஓகே, சரி அந்தாண்டு போய் பார்ப்போம். கிராவல் கூட இருக்குது, கிராவல் வச்சு ஃப்ளிண்ட் செய்யலாம். ஃப்ளிண்ட்டை வச்சு ஃப்ளெச்சிங் டேபிள் ஒன்று செய்யலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செய்யலாம். அதை வச்சு நெதர் போர்ட்டல்னு ஒன்று இருக்கும், அதை பற்ற வைக்க முடியும். பற்ற வைக்கிறதுனா அதை ஆக்டிவேட் பண்ண முடியும் கைஸ். ஓகே, மூணுமே கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ பெட்டு செஞ்சுக்கலாம். ஓகே, கீழே பெட் இருக்கும். ஓகே, முதல்ல இப்படி மூணுத்தையும் இப்படி வச்சுக்கணும். ஓகே, இப்போ வச்சுக்கலாம் கைஸ். இங்கேருந்து வச்சா தான் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று எடுத்து இங்கே வச்சுட்டு கீழே பிளாங்க்ஸ் ஒன்று வச்சோன்னா பெட்டு ரெடி ஆயிரும். ஓகே, பெட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். முதல்ல வச்சுட்டு கீழே ஓகே டை வைக்கணும். ஃப்ளார் வச்சுட்டா டை எடுத்துகிட்டு ஓகே இப்போ பெட் வச்சு கலர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரெட்டு தான் கரெக்டாக இருக்கும் நம்ம சேனல் லோகோ கலர் படி. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஓகே இப்போ நம்ம எடுத்துகிட்டு அடுத்து வில்லேஜ் இது தேடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி போட் செய்யணும், அப்போ தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எடுத்தாச்சு. இருட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். அது என்னன்னு தெரியுதா கைஸ்? இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சீல அந்த மாதிரி இருக்குங்க கைஸ், ஒரு இடம் அவங்களே கட்டி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு செஸ்ட் இருக்கும், அதில் லூட் இருக்கும். ஏதாச்சும் பெஸ்ட்டான லூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, போட் செஞ்சுக்கலாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஏன்னா தண்ணிக்குள்ளே ட்ரோன்னு ஒருத்தர் இருப்பான், நம்ம தண்ணிக்குள்ளே போனாலே அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். தான் நம்ம போட் செஞ்சுட்டு மேலே போயிடலாம். ஓகே கைஸ், டைம் வேறு ஆயிடுச்சு. தூங்கிட்டு காலையில் போய் அந்த இடத்த பார்த்துடலாம். ஓகே, இப்போ அந்த இடத்துக்கு போகலாம். தான் ஈஸ்ட்டு. ஓகே, என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் முதல்ல உள்ளார போய். வெளில வாடா. ஓகே, வந்தாச்சு. மைண்ட் பண்ணிக்கலாம் முதல்ல. ஓகே, இங்கே இருக்க செஸ்ட். ஓகே ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓகே, ஃபிஷிங் ராட் அன்பிரேக்கிங். ஓகே, ஃபிஷிங் ராட் அன்பிரேக்கிங் நல்லா கிடச்சிச்சு. கோல் அவ்வளோதான், வேறு ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. வீட்டு இது ஒன்று கிடச்சிச்சு. வீட்டு வேறு ஏதாச்சும் செஸ்ட் இருக்கா? எல்லாம் ஒரு சில இடத்துல 2 செஸ்ட் இருக்கும். ஓகே, இதுக்கு பின்னாடி இல்லை. ஓகே, இந்த மாதிரி சில பிளேஸில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செஸ்ட் இருக்குங்க இந்த இடத்துல. தண்ணிக்குள்ளே இருக்கும்,
நம்மளுக்கு தென்னிக்கு வெளியிலேயே கிடச்சிருக்கு. ஓகே, லக்காக தான் இருக்குது இந்த வேர்ல்டு. ஓகே, கிராவல் எடுத்துக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி வெளில போய் அந்த கிராவல் எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த இடத்த போட்டு ஃப்ளிண்ட் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஃப்ளிண்ட் வந்துச்சுன்னா ஓகே. 1 2 ஓகே வரல. சரி போகலாம், அந்தாண்ட போகலாம். பெட் இருக்கிற பிளேஸ்க்கிட்டே. ஓகே ஓகே, இதில் வந்துட்டு போயிடலாம். ஓகே, திருப்பிட்டு ஓகே பெட் இருக்கிற பிளேஸுக்கு போயிடலாம். ஓகே, லீவ் போட் கொடுத்துட்டு ஓகே இந்த பிளேஸை விட்டு முதல்ல கிளம்பிடலாம். அதுக்கு முன்னாடி கிராவல் இங்கே போட்டு உடச்சி பார்க்கலாம். ஓகே 1 2 ஓகே, இதுதான் லாஸ்ட்டு டைமு. போனால் லக்காக இருக்கும். ஓகே 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 ஓகே, ஃப்ளிண்ட்டு கிடச்சிருச்சு. லக்காக இருக்கும்னு நம்புகிறேன். வில்லேஜ் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகே கேஷ், இந்த பிளேஸ் விட்டு முதல்ல நம்ம கிளம்பிடலாம். ஓகே, போர்டு ஓகே கொடுத்துட்டு இந்த பிளேஸ் விட்டு முதல்ல கிளம்பலாம் கைஸ். ஓகே, போயிட்டுருக்குறோம். போகலாம். வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி எப்பவும் போங்க கைஸ். ஏன்னா ஈஸ்ட் சைடு ஒன்று ஈஸ்ட் சைடு வில்லேஜ் இருக்கும், இல்லைனா வெஸ்ட்டு சைடு இருக்கும். அதான் வெஸ்ட்டு சைடு போயிட்டுருக்கேன், வில்லேஜ் இருக்கும்னு நம்பி. ஓகே, நான் முதல்ல வில்லேஜ் எங்கே இருக்குன்னு காப்பி வேல்டில் போய் செக் பண்ணணும். எப்படி இருந்தாலும் ரொம்ப தூரம் இருக்கும் வில்லேஜு. சில பேருக்கு பக்கத்துலேயே அமையும், 100 பிளாக் 200 பிளாக்கில். ஓகே, வில்லேஜ் எங்கே இருக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். வில்லேஜ் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணாதான். ஓகே, போயிட்டுருக்குறோம். போயிட்டு வில்லேஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம காப்பி வேர்ல்டு ஒன்று ரெடி பண்ணணும். ரைட் பண்ணிட்டு அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். வில்லேஜில் ஓகே, வில்லேஜ் உங்களுக்கு காட்டுறேன். எப்படியா இருந்தாலும் ரொம்ப தூரம் இருக்க போது இந்தாண்ட போகலாம். ஓகே, இப்படியே போயிட்டு சரி இங்கே நிறுத்திட்டு இந்தாண்ட போய் பார்ப்போம். ஓகே, போயிட்டு காப்பி வேல்டில் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்தாண்ட தான் வில்லேஜ் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு நெதர் போர்ட்டல் இருக்குது. இப்போ தான் நானே வரும்போது பார்த்தேன். காப்பி வேல்டில் கூட பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, லக்காக இருக்குது. பக்கத்தில் வில்லேஜ் பக்கத்துலேயே தான் ஒரு 200 பிளாக்கும் 300 பிளாக் கிட்டேயோ இருக்குது. லூட் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். முதல்ல போட் எடுத்துக்கலாம். போட் எடுத்தாச்சு. ஓகே ஓகே, பில்லு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. கோல்டு லேம்பில் ஃபயர் சார்ஜு நக்கட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ இருக்குது. முதல்ல வில்லேஜுக்கு போனதா. ஓகே, மேக்மாவில் கால் வச்சா இப்படி தாங்க ஸ்டடி போடுவோம். அது பேர் மேக்மா பிளாக்கு. அது மேலே நம்ம கால் பட்டுச்சுன்னா அது மேலே நடந்தோன்னா அடிப்படும். இதுவும் நிறைய தேவைப்படுது. ஓகே, எங்கேயாவது கிளம்பலாம். இந்தாண்ட போகணும் வில்லேஜுக்கு. ரொம்ப நேரம் ஆக போகுது. முதல்ல இந்த மலையை தாண்டி போய்க்கலாம். இன்னும் 300 பிளாக்கு இந்தாண்ட போகணும். ஆமாங்க, 300 பிளாக் அந்தாண்ட போகணும். அந்தாண்ட தான் வில்லேஜ் இருக்குது. நம்ம இந்தாண்ட போகணும். ஓகே, இந்தாண்ட போய் திரும்பிக்கலாம். முதல்ல கீழே விழுந்தா பயங்கரமாக அடிப்படும். முதல்லயே நிறைய சம்பவம் நடந்திருக்கு. க்ரீப்பர் கூட வரும்போது ஏகப்பட்ட க்ரீப்பர் கைஸ். போகும்போது இருட்டான ஜோன் ஒன்று இருந்துச்சு, அங்கே போனேன். க்ரீப்பர் அங்கே பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். ஒரு 10 க்ரீப்பர் கிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கிட்ட சமாளிச்சுட்டு எப்படியோ வந்துட்டேன் இந்தாண்ட. ஓகே, வில்லேஜ் இன்னும் கம்மியாகிட்டு. ஓகே, தப்பாக போயிட்டுருக்குறோம். நம்ம இந்தாண்ட போகணும். ஓகே, வில்லேஜுக்கிட்ட வந்தாச்சு கேஸ். ரொம்ப நேரம் ஆச்சு. எப்படியும் கரெக்டாக நம்ம வில்லேஜ் பொசிஷனை கண்டுபிடிச்சாச்சு. XY ஆக்சிஸு. ஓகே, இந்த
இந்த வில்லேஜ் தான் இனிமேல் நம்மளுக்கு இது. வில்லேஜை லூட் அடிக்கணும். முதல்ல வில்லேஜெலாம் நிறைய செஸ்ட் இருக்கும், அதில் லூட் இருக்கும். ஆனால் அந்த அளவு இருக்கிற மாதிரி தெரில. ஒரே ஒரு டபுள் டோர் வீடு தான் இருக்குது. முதல்ல இதில் போய் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே கைஸ், அந்த வீட்டில் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணணும். அயன் குளம் இங்கே சுற்றிட்டு இருக்கிறான். அவன் அடித்தா வந்துட்டு அயன் கிடைக்கும் கைஸ். இந்த அயனை வச்சுட்டு நிறையா பண்ணலாம். ஆனால் இங்கே இப்போ அவன் அடிக்க வேண்டாம். ஏன்னா வந்துட்டு இருக்கிறது ஒரு அயன் குளம், 2 இருந்தால் கூட பரவாயில்ல. அவன் இல்லைன்னா அப்புறம் வந்துட்டு ஜாம்பிஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஜாம்பி, ஸ்கெலிட்டன், அப்புறம் வந்து வில்லேஜர்லாம் ஜாம்பியாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, ஹேபல் எடுத்துக்கலாம் ஃபுட்டு செய்கிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு ஃபார்ம் ஒன்று பில்டு பண்ணணும் கைஸ். ஃபார்ம் ஒன்று பில்டு பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒரு மைன் ரெடி பண்ணலாங்க. ஏன்னா மைனுக்குள்ளே போயிட்டு அயன் எடுக்கணும். அயனு கோல்டெல்லாம் எடுக்கணும். கலெக்ட் பண்ண முடியல. ஓகே, ஏதாச்சும் ஒன்று தூக்கி போடணும். இது தேவையில்ல. ஓகே, இது இங்கே மாட்டிடலாம். ஓகே, இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஓகே இந்த வீடு போகலான்னா ஓகே இந்த வீடு தான் கரெக்டாக இருக்கும். இந்த வீடு இனிமேல் நம்மளது. வில்லேஜரை வெளியில் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிறோம். பெட்டா ஓகே ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. நம்ம பெட்டை முதல்ல இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம பெட்டு. ஓகே, இனிமேல் இது நம்ம வீடு. பெட்டை தூக்கி வெளியில் போட்டுடுறான். ஓகே, இங்கே இருந்துக்கடா. இனிமேல் இடம் அது. ஓகே, நம்ம வீட்டுக்கு டோர் பெல் ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எடுத்து இங்கே மாட்டிக்கலாம் நம்ம வீட்டுக்கிட்ட. ஓகே, என்ன அடிக்க மாட்டேங்குது. ஓகே, மைண்ட் பண்ணி அந்தாண்ட வைப்போம். வாஸ்து சரியில்லை. ஓகே, இந்தாண்ட எடுத்து இப்படி வச்சிடலாம். இங்கே வச்சாதான் கரெக்டாக இருக்கும். என்ன அடிக்கவே மாட்டேங்குது. ஓகே, ஒரு பிளாக் வச்சுட்டு இப்போ அடிக்குதான்னு பார்ப்போம். அடிக்குது. வேறு பிளாக் வச்சுக்கலாம், வுட் வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, முதல்ல ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். முதல்ல செஸ்ட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவையில்லாத பொருளெல்லாம் இதில் தூக்கி போட்டு இதெல்லாம் இங்கே வைக்கணும். கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னஸ்லாம் இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். செஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். முன்னாடி கிராஃப்டிங் டேபிள் செஸ்ட்டை இங்கே வச்சிடலாம். கிராஃப்டிங் டேபிளும் ஃபர்னஸ் இங்கே வச்சிட்றேன். ஹேபல் முதல்ல எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோ இருக்குது. எவ்வளோ 64 54 உள்ளாரே ஒரு ஸ்டாக்கில் ஆயிடுச்சா. 64 இந்த 54 ஜஸ்ட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு தேவையான பொருள் மட்டும் கையில் வச்சுக்கலாம். ஓகே, தேவையான பொருள் மட்டும் இடத்துல வச்சுட்டு மீதியெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்போ தான் வந்துட்டு நம்ம வீடியோ எல்லாம் பார்க்க முடியும் கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு செஸ்ட்டில் முதல்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்னஸ் எடுத்து இங்கே வச்சிடலாம். குக்கிங் ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஏன்னா குக் பண்ணி மீட்டெல்லாம் வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மைனுக்கு போனால் அதுக்கு தேவையான பொருள் முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். குக் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம கையில் இருக்கிற பொருளை முதல்ல அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு மைனுக்கு போயிட்டோம்.
கரெக்டாக இருக்கும். சுகர் கேன் எடுத்து வச்சிடலாம். ஓகே கைஸ், இது இங்கே இருக்கட்டும், அது அங்கே இருக்கட்டும். ஃபிஷ்ஷிங் ராட்ச் வச்சு ஃபிஷ்ஷிங் பண்ணணும் முதல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் முதல்ல நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷவல் தேவையில்லை ரொம்ப. ஓகே, இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் அது நீட்டாக இருக்கும். இங்கே ஃபுட்டெல்லாம் முதல்ல எடுத்துக்கிட்டு மைனுக்கு கிளம்பிடலாம். ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, இது குக் ஆகிட்டு இருக்குது பொறுமையாக. கைஸ், குக் பண்ணிகிட்ருக்கிறது அப்போ ரெக்கார்ட் ஆஃப் பண்ணது தான். ஆன் பண்ண மறந்துட்டேன். மைன் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டேன். ஆனால் ரொம்பலாம் மெயின் பண்ணலாம் கைஸ், ஓரளவுக்கு தான் மெயின் பண்ணியிருக்கேன். கோல் மட்டும்தான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. கோல் ஒரு 2 அயன் கிடச்சிச்சு கைஸ், அவ்வளோதான். ஓகே, பிக்காக்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. போய் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு வரணும். இந்தாண்டா போகலாம். ஓகே, இதுதான் கைஸ் நம்ம மைனு. இவ்வளோதான் வந்திருக்கிறேன், அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது கைஸ். இது வந்துட்டு பில்டு பண்ணிட்டு நானும் ரெக்கார்டர் ஆனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசிக்கிட்டே இருந்தேன். எல்லாம் ஆஃபில் இருக்கிறத நான் கவனிக்கல கைஸ். அப்புறம் வந்துட்டு முதல்ல தூங்கி எழுந்திரிச்சிக்கலாம். ஓகே, உங்களுக்கு மைனை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பிக்காக்ஸ் செஞ்சுட்டு போயிடலாம். பாருங்க, ஒரு 2 அயன் தான் கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், அயனை ஸ்மெல் பண்ணணும். டைமண்டு கிடைக்க சான்ஸ் இருந்தால் தானே. ஓகே, பிக்காக்ஸ் ஒரு 2 செஞ்சுட்டு டார்ச்சு செஞ்சுக்கலாம். டார்ச்சு எல்லாமே டார்ச் செஞ்சுக்கலாங்க. கோல் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது. போகிறப்ப கோல் கிடச்சா பார்த்துக்கலாம். போகிறோம் எவ்வளோதாங்க. நான் வந்துட்டு சும்மா அந்த வந்துட்டு ஏதாச்சும் மான்ஸ்டருக்கு இது உள்ளார வந்துடக்கூடாது, வில்லேஜர் நம்ம மைனுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம மட்டும் போயிட்டு வர மாதிரி. இது அங்கே தாங்க நம்ம வந்துட்டு சாப்ளிங் எடுத்தோம்ல, அது பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, க்ரீப்பர் வருது. போயிட்டு வாடா, வெடிச்சிருச்சு. ஓகே, சாம்பி வருது. அவன் அடிச்சு அந்த சாவல் போயிட்டான். பாவம் பையன், பார்த்த உடனே செத்துட்டான். ஓகே கைஸ், மைன்குள்ளே இறங்கிக்கலாம். இந்தாண்ட முதல்ல 2 பிளாக் வச்சு அடைச்சிக்கலாம் கீழே. இப்போ வந்துட்டு இதை சும்மா இப்போதைக்கு கட்டி வச்சுருக்கிறேன். வுட்டெல்லாம் நிறைய எடுத்ததுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு பில்டு மாதிரி பண்ணி வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு. வேறு வழி எதுவுமே இல்லை கைஸ், வேறு இடத்துல ஒன்றுமே இல்லை, எல்லாம் முட்டு சந்து தான். இன்னும் ஒரு இடம் பாக்கி இருக்குது, அந்தாண்ட போய் பார்த்தா தான் தெரியும். இந்தாண்ட முதல்ல மைன் பண்ணி எடுத்துக்கலாம், தான் மேலே போகிறதுக்கு முடியும். ஓகே, இந்தாண்ட வந்தாச்சு, போகிறோம். ஓகே, இந்த இடம் தான் பாக்கி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெரிய கேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேவ் ஒன்று இருக்குது. ஓகே, இன்னும் உள்ளார போகுது, ரொம்ப அடியிலன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக 53 சாம்பி வரான். கேவ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸ்பானர் இருக்கும், ஏன்னா முதல்ல ஒரு சாம்பி வந்தான். 7 XP இருக்கா. ஓகே, பரவாயில்ல, இருக்கிறத வச்சு இது பண்ணிக்கலாம். என்ன ஒன்றுமே தெரில, அவ்வளோதானே, இதுவும் மட்டும் சந்தா. சரி, என்ன பண்ணலான்னா முதல்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோன் மைன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியா இருந்தாலும் மைன் பண்ணும்போது ஸ்டோன் கிடைக்கும் தான். எதுக்கு இந்த இடத்துல தோணுன்னு தோணுச்சுன்னா நம்ம மைன் பண்ணிக்கலாமா இல்லை? ஓகே, இங்கே கோல் கிடச்சிச்சு, அவ்வளோதான். ஓகே, இது முதல்ல எடுத்துக்கலாம், அப்போ தான் நீட்டாக இருக்கும் போயிட்டு வரத்துக்கு. போயிட்டு வுட்டு எடுத்துக்கிட்டு வந்துக்கலாங்க. நான் வந்துட்டு போகிறப்ப வுட்டு தேவைப்படும் ஸ்டிக்ஸ் ஏறதுக்கு. டார்ச் கூட அப்புறம் செஞ்சுக்கலாம். டார்ச் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. வுட்டு வந்துட்டு
இப்போ திடீர்னு பிக்காக்ஸ் பிரேக் ஆகிருங்க. அதனால் வந்துட்டு பிக்காக்ஸ் செய்யறதுக்காக வுட்டு தேவைப்படுது. ஓகே போதும்னு நினைக்கிறேன். எத்தனை இருக்கு வுட்டு? 13 இருக்கு. பிளாங்க்ஸ் செஞ்சுக்கலாம். எல்லாமே 52 பிளாங்க்ஸ் இருக்குது கைஸ். கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இங்கே இருக்கிற கிராஃப்டிங் டேபிளே போதும் தான். ஆனால் கையில் ஒன்று வச்சுக்கிடுங்க கைஸ். அடிக்கடி வீட்டில் இருக்கிறது அவ்வளோவா தேவைப்படாது. ஆனால் கையில் இருக்கிறது தான் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா மெயினுக்குள்ளே போகிறதுனால தேவைப்படும். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம மெயினை வந்துட்டு கரெக்டாக அந்த முட்டை சிந்தன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்லங்க. அந்த இடத்துல வந்துட்டு மெயின் ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துல தான் மெயினாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், எப்படி இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டு போட்டுக்கிறேன் கைஸ். கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் சலுப்பாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு போட்டுக்கிறேன். ஓகே அயன் கிடச்சிருக்கு இங்கேயே. உங்கள் முன்னாடி எடுத்த முதல் அயன் இது. மெயினில் எத்தனை அயன் கிடைக்க போகுதுன்னு தெரில. கம்மியாக தான் கிடைக்கும் எப்படியா இருந்தாலும். ஓகே இங்கே ஒரு அயன் இருக்குது. ஓகே 2 அயனு பக்கத்துலேயே இருந்திருக்கு. ஓகே மெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகே இங்கே ஒரு அயன் இருக்குது. இதை எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இங்கே ஒரு டார்ச் வச்சுக்கலாம். காப்பர் அந்தான்ட்ருக்கிறது. ஓகே இங்கே அயன் இருக்குது. முதல்ல டார்ச் வச்சதாங்க. இன்னும் அயன் இருக்காங்க. எத்தனை அயனு? ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே ஒன்று இருக்குது. அதை மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். ஓகே மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஏன்னா ஒரு அயனுக்காக வந்துட்டு ஃபாஸ்ட் போடாமல் இருக்க முடியாது. போட்டாச்சு. ஓகே கைஸ், எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். ஆனால் ரொம்ப பெருசு கைஸ். மெயின் வந்துட்டு ரொம்ப கீழே போயிட்டு வந்துட்டேன். உங்களுக்கே தெரியும். இப்போ வந்துட்டு 20ல் இருக்கேன். மைனஸ்க்கே போயிடுவேன். ஓகே எவ்வளோ பெரிய மைனு நீங்களே பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி மைண்ட் பண்ணாதாங்க போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். போகிறதுக்கும் வரத்துக்கும். லேப்பீஸ் கிடச்சிருக்கு. ஓகே லேப்பீஸ் அவ்வளோ பெருசு இல்லை. காபிள் ஸ்டோன் வச்சுக்கலாம். ஸ்டாக் கணக்காக இருக்குது கைஸ். ஓகே டீப் ஸ்லேட்டே வந்துட்டாங்க கைஸ். டீப் ஸ்லேட்டுனா பாருங்கள் 5ல் வந்துட்டு டீப் ஸ்லேட் இருக்குது. காபிள் ஸ்டோன்லேயே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோன் இது. டீப் ஸ்லேட்டு அடியில் இருக்கிற ஸ்டோன் இது. அதனால் டீப் ஸ்லேட் காபிள் ஸ்டோன். ஓகே மைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக தான் தெரியும். ஏன்னா வந்துட்டு இதுவும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் இருக்குது. நான் வந்துட்டு இது 2x ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு வச்சுருக்கிறேன். ஓகே இதில் வந்துட்டு அவார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு காட்டுறேன் வந்துச்சுன்னா. ஓகே வந்துட்டு ஓகே அயன் கிடச்சா நல்லா தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய மைனுன்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு. இப்போ -4ல் இருக்கிறோம். இன்னும் மைனஸ் எவ்வளோ போகும்னு தெரில. பெட்ராக் வரைக்கும் போனாலும் போகலாம். அதுக்கு முன்னாடி டைமண்ட் கிடச்சா சந்தோஷமாக தான் இருக்கும். ஓகே கீழே முதல்ல வின் பண்ணிக்கலாம். ஓகே என்ன ஐயனாது கீழே போய்க்கலாம். ஒன்றும் இல்லை. அயன் மாதிரி தெரிஞ்சாத்தாங்க.
எனக்கு ஓர் கிடச்சா வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், ஓகே அயன் கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் வந்துட்டு ஓர் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள். அதில் வந்துட்டு அயன் தான் அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு ஓரை வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். டீப் ஸ்லேட்டில் வந்துட்டு இந்த -11 வந்தும் நம்மளுக்கு அயன் தான் கிடச்சிருக்கு. கோல்டு கிடைக்கும் நான் நினச்சேன், அயன் தான் கிடச்சிருக்கு. ஓகே அயன் மைன் பண்ணிட்டு உங்களுக்கு டைமண்ட் கிடைக்கும் போது காட்டுறாங்க. ஓகே அயன் எடுத்துக்கலாம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுமோ டைமண்டுக்கு. ஓகே கைஸ், ஓகே கைஸ், ஓகே அந்த இடத்துல வச்சுட்டு ரொம்ப தூரம் மைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். கீழே போகலாம். ஓகே கைஸ், ரொம்ப நேரம் போயிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு இங்கே ஒரு டார்ச் வச்சுக்கலாம். இங்கே ஒரு அயன் கிடச்சிருக்கு. ஓகே ஏதோ மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த அயன் எடுத்துக்கிட்டு இங்கே ஒன்று இருக்கா, இன்னும் தானே இருக்குது, அவ்வளோதான் கைஸ். ஓகே இங்கே இதை வச்சுக்கலாம். ஸ்டோனு, காப்பிள் ஸ்டோனு. வீடியோ வந்துட்டு ரொம்ப நேரம் போய்ட்டுருக்கு கைஸ். ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ். நான் வந்துட்டு ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 2 பிளாக் தான் மெயின் பண்ணேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 2 பிளாக்கோ 3 பிளாக் தான் மெயின் பண்ணேன். டைமண்டு கிடச்சிருச்சு கைஸ். பாருங்கள் டைமண்டு எத்தனை இருக்குன்னு தெரில. ஓகே போய் அயன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு மேலே வந்தாச்சு. அயனை ஸ்மெல் பண்ணி முதல்ல அயன் எடுத்துகிட்டு அயன் பிக்காக் செஞ்சுட்டு போகிறோம். ஒரே வீடியோவில் டைமண்டு கைஸ், டைமண்ட் வரைக்கும் போயிருக்கோம். ஓகே இன்னும் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்லேயே டைமண்ட் கிடச்சிருச்சு கைஸ். வேறு லெவல் கைஸ். வில்லேஜும் கிடச்சிருச்சு, டைமண்டும் கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே கைஸ், அயன் எடுத்துகிட்டு அதில் உட்டு டெஸ்டிங் வச்சுக்கலாம். பாருங்கள் ஸ்டாக் கணக்காக வந்துட்டு நம்ம மெயின் பண்ணது எவ்வளோ பிளாக் மெயின் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்கள். காபிள் ஸ்டோன் இவ்வளோ இருக்குது. டீப் ஸ்லேட்டே 2 ஸ்டாக்கு. எவ்வளோ பிளாக் போயிருக்கோம் கைஸ். நம்ம அவ்வளோ கீழே போனதுனால தான் நம்மளுக்கு டைமண்ட் தான் கிடச்சிருக்கு. ஒரு 2 பிளாக்கோ 3 பிளாக்கோ தான் போனேன் ரெக்கார்ட் ட்ராப் பண்ணிட்டு. டைமண்டு கிடச்சிருச்சு கைஸ். ஓகே நம்மளுக்கு தேவையானது மட்டும் கொஞ்சோண்டு பிளாக் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். அயன் இவ்வளோ இருக்குது, இதுவே போதும். நம்ம கீழே போய்ட்டு வந்ததுக்கப்புறம் மெல்ட் ஆகிருக்கும் அயனு. ஓகே இது பொறுமையாக மெல்ட் எவ்வளோ தேவை போதும். இதுவே நம்ம மெல்ட் ஆகிட்டுருக்கட்டும். அது நம்ம வந்துட்டு பிக்காக் செஞ்சுக்கலாம். ஷீல்டு பிக்காக் செஞ்சுக்கலாம். ஓகே பிக்காக்ஸு ஷீல்டு. ஓகே நான் வந்துட்டு மறுபடியும் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டைமண்ட் மெயின் பண்ணிட்டேன். எத்தனை இருக்குதுன்னு தெரில. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு, எத்தனை இருக்குதுன்னு தெரில. ஓகே கீழே இன்னும் 4 இருக்குது. 5 6 7 8 9 மேலே 9. இங்கே ஒன்று 10 டைமண்ட் கைஸ். இன்னும் இருக்கா? ஓகே 10 பிளாக் டைமண்ட் கைஸ். ஓகே பக்கத்தில் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இது மாதிரி பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.